ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐக்யூ அவங்களுடைய நியூ ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூ Z7. அதாவது ஐக்யூ 7 மினியேச்சர் சொல்லலாம். 20,000க்குள்ளே எவ்வளோ அவங்களால நல்லா கொடுக்க முடியுமோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவ்வளோ நல்லா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே எப்பவும் போல் மொபைல் இருக்குது, வாங்க அதை எடுக்கலாம். ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இது அப்புறம் பார்ப்போம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்ஐ ஸ்டிக்கர்ஸ், இது எப்போவுமே ஐக்யூ இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஐஎம்ஐ ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் கேஸ், அதாவது ஜெல் கேஸு. ஸோ இது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் கேஸ் வேறு வாங்கி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக் மெட்டீரியல்ஸ், அதாவது மேனுவல், வாரண்டி கார்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல். அதுக்கப்புறம் வந்து மெயினானது 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது விவோடைய ஃப்ளாஷ் சார்ஜரு. ஸோ Z6 லைட்லாம் சார்ஜ். இது ப்ராசஸரும் பார்த்திங்கன்னா டைமென்சிட்டி 920 கொடுத்துருக்காங்க, மீடியாடெக் உடையது. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேட்ரியும் கொஞ்சம் சேவ் ஆகும். அண்ட் இதோட கேமரான்னு பார்த்திங்கன்னா வந்து டூயல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க ரியரில் சிஸ்டம். ஸோ அப்புறம் அவங்க நார்மலாக வந்து எப்பவுமே அவங்க கேமராவில் கொடுக்குற ஃபீச்சர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா டூயல் வீடியோ மோடு, அதுக்கப்புறம் vlog மூவி, இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. நார்மலாக எல்லா விவோ ஃபோன்ஸ், ஐக்யூ ஃபோன்ஸ் இதில் வர ஃபீச்சர்ஸ் தான் இது. அப்புறம் ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபன்டெக் ஓஎஸ் விவோ இது வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு இல்லை, டீசெண்டாக இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் எதில் ரன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 ரன் ஆகுது. 2 வருஷத்துக்கான அப்டேட்டை உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஐக்யூ. அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் வந்து லைட் வெயிட்னு பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஒரு 5000 mAh கொடுத்து வெயிட் பேலன்ஸிங் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் சார்ஜர் வந்து 44 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ½ அன் ஹவர் இல்லை 45 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஏறிடுது. உங்களுக்கு நார்மல் யூசேஜ்னால் 1 டே ஃபுல்லாக வரும், இல்லைனா வந்து ஒரு ஈவினிங் அந்த மாதிரி சார்ஜ் போகிற மாதிரி வரும். அப்புறம் இந்த மெயினான ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான கேம் எல்லாமே உங்களால் விளையாட முடியும். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி எல்லாமே உங்களால் விளையாட முடியும். எவ்வளோ இது பார்த்திங்கன்னா 90 FPSல விளையாடலாம். அப்புறம் அந்த மோஷன் கண்ட்ரோலு, கெஸ்டர்ஸு இதெல்லாம் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஸ் பண்ண வந்து நல்லாயிருக்கும் கேம். அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்திங்கன்னா இதில் 90 Hz கொடுத்துருக்காங்க. ஏன்னா AMOLED டிஸ்பிளேன்றதுனால அவ்வளோதான் கொடுப்பாங்க. இதுவே LCD பேனலாக இருந்தால் 120 கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டிஸ்பிளே பிரைட்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா 1300 nits கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பிரைட்டாகவே இருக்குது டிஸ்பிளே. வாட்டர் IP ரேட்டிங் பார்த்திங்கன்னா IP54 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரெப்லன் தான், ஃபுல் வாட்டர் ப்ரொடெக்ஷன் இல்லை. ஏதோ தண்ணி கிண்ணி பட்டால் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வரும், மொத்தமாக தண்ணியில் போட்டால் வந்து ஃபோன் போயிடும். ஸோ IP54 ரேட்டிங் இருக்குது இதில். இதுதான் நியூ ஐக்யூவோடைய Z7 ரிவ்யூ. இந்த ஃபோன் யாருக்கு செட் ஆகும்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு 20,000க்குள்ளே ஒரு கேமிங் ஃபோன் வேணும், அதுக்கப்புறம் ஒரு டீசெண்டான கேமரா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகும். அவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.